இன்றைக்கி வந்து சண்டே ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இளநீ குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு போல் சரி எங்கேயாச்சும் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். அண்ட் ப்ரூக்ஸ் ஃபீல்ட்ஸ் பக்கத்தில் ஆர்காட் பிரியாணின்னு ஒரு பிரியாணி இருக்கும். அங்கே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யார் யாரெல்லாம் அங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அங்கே போய்ட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினோம். அங்கே காம்போ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் நைட்டு போல் வந்து தங்கச்சி வந்து கொஞ்சம் அவளுக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கினோம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவளையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் வந்துட்டு அவள் வந்து நிறைய ஸ்லிப்பர்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தான். அந்த மாதிரி பார்த்துட்டு கடைசியில் அவள் ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்லிப்பர் தான், இந்த ஸ்லிப்பர் தான் எடுத்துருந்தா. நிறையா இருந்துச்சு, பட் அவளுக்கு வந்து ஆளுக்கு எதுவுமே செட் ஆகலை. அவள் என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். 450 ரூபா சொன்ன செப்பல் வந்து 350 ரூபாய்க்கு வாங்கிட்டா. செப்பல் காமி தான் எப்படி காமிப்பேன். இவள் பார்கெயின் பண்ணுற இதை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அவனே செப்பல் கம்மியாக தான் கொடுக்குறான். ஆனால் இவன் 300 ரூபாய்க்கு கேட்க நல்லா பார்கெயின் பண்ணி ஸ்லிப்பர்ஸ்லாம் கம்மி வழியில் வாங்கிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. சரி என் தங்கச்சியை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது அவள் எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நானும் தோசையும் மட்டனும் வச்சு சாப்பிட்டுட்டு இந்த டேவை முடிச்சிட்டேன். பாய்.